பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே இழுபறி நீடித்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவமுதனிடம் கேட்கலாம். இளவமுதன், நள்ளிரவு தாண்டியும் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாததன் காரணம் என்ன? புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை என்பது துவக்கத்திலிருந்தே பல்வேறு குழப்பங்களில் தான் நீடித்தது. ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கும் போதும் எந்த ஒரு முடிவும் ஏற்படாமல் இரு கட்சிகளையும் தனித்திருத்து செல்ல வேண்டிய ஏற்பட்டது. திமுகவை பொறுத்தவரை ஜெகத்ரட்சன் எம்பி தலைமையிலும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையிலும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படாத நிலையில்தான் மேலிட பொறுப்பாளரான காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளரான கிரீஷ் சோடங்கர் வந்தார். அவர் பேசும்போது காங்கிரஸ் கேட்பது 21 தொகுதி, ஆனால் திமுக இருப்பது 15 தொகுதி என்று கூறினார். இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு உடன்பாடும் ஏற்படவில்லை. இந்த நிலையில்தான் தமிழக முதல்வர் நேரடியாக தலையிட்டதை தொடர்ந்து தொகுதியின் எண்ணிக்கை நேற்று மாலை முடிவானது. அதன்படி பார்க்கும்போது காங்கிரசுக்கு 16 தொகுதியிலும் திமுகவுக்கு 12 தொகுதியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைக்கு தலா ஒரு தொகுதி என்று முடிவானது. இதனைத் தொடர்ந்து இரு கட்சிகளின் தலைவர்கள் உள்ளூரில் புதுச்சேரியில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்றன. அவர்கள் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு காங்கிரஸ் அழைப்பு விடுத்தது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் அலுவலகத்தில் காத்திருந்தார்கள். அங்கு பேச்சுவார்த்தையாக திமுக அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக வந்தனர். இரு தரப்பினரும் கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இரவு 11:30 12 மணி வரை பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் எண்ணிக்கை முடிந்தாலும் தொகுதி பற்றி பேச்சுவார்த்தை வரும்போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று விரும்பி அந்த தொகுதியை கேட்டபொழுது திமுகவினர் அதே தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். அதேபோல் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் போட்டியிடுவதற்கான காலாப்பட்டு தொகுதி கேட்டதற்கு அதையும் திமுக கேட்டனர். அதனால் காங்கிரசுக்கு பலமுள்ள தொகுதிகளை திமுக கேட்பதாகவும் திமுகவுக்கு பலமுள்ள தொகுதியை காங்கிரஸ் கேட்பதாகவும் இருவருக்குடைய பேச்சுவார்த்தையில் காரசாரமான விவாதமும் மோதலுமான மாறியது. இதனைத் தொடர்ந்து நாராயணசாமி கூட்டத்திலிருந்து வெளியேறினார். என்னுடைய தொகுதியை கெஞ்சிதான் கேட்க வேண்டுமா, எனக்கு தேவையில்லை என்று கூறி அவர் வெளியேறினார். அதே நேரத்தில் திமுகவின் கோபமாக வெளியேறினார்கள். இறுதியாக எந்த ஒரு முடிவு எடுக்காமல் இரு கட்சிகளும் கலந்து சென்றனர். இது தொடர்பாக நம்ம காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்தை கேட்டபொழுது இரு கட்சிகளும் பேசிக் கொண்டிருக்கிறோம், முடிவு ஏற்படும் என்றார். வேட்புமனு தாக்கலுக்கு இன்றுதான் நிறைவு நாள், இன்னும் பேச்சுவார்த்தை நீடிக்கிறது என்று செய்தியாளர் கேட்டதற்கு வேட்புமனு வாபஸ் பெறும் வரை பேச்சுவார்த்தை நடக்கும் என்பது போல் கூறி காங்கிரஸ் தலைவர் சென்றார். இதனால் இரு கட்சிகளிடையே சுமூக உடன்பாடு ஏற்படாத நிலையில் இரு கட்சிகளும் அவரவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று இரு கட்சிகளும் அவரவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் காங்கிரசும் திமுகவும் இன்று வேட்புமனுக்களை தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கிறார்கள். இதன் பிறகு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டால் வாபஸ் வருவார்கள், இல்லை என்றால் இரு கட்சிகளும் தனித்து போட வேண்டிய சூழ்நிலை தான் புதுச்சேரியில் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளவமுதன்.